வேற ஏதாவது சொல்லுங்க. என்னுடைய கிளைண்ட் வந்து அட்லீஸ்ட் சொல்றாரு, சீமான் என்ன படிச்சிருக்காரு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. சீமான் என்ன படிச்சிருக்காரு? நான் அகில உலகத்தை படிச்சிருக்கேன். ஐபிஎஸ்க்கு சொல்லுங்க. என்னோட வந்து ஒரு அறிவு சார்ந்து ஒரு விதத்துல பேச சொல்லுங்க. நீ உனக்கு படிச்ச சட்டமே நினைவில் இல்லையா? நீ ஒரு ஐபிஎஸ் கேடர், நீ வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க கூடாது. நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது. நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ? உனக்கு மறவே தெரியல. நீ என்னத்தை படிச்ச? நீ அவர் விடுங்க. இதுவரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி. கேளுங்க. அத இவர்கிட்ட கேளுங்களா, திராவிட திருவாளர்கிட்ட கேளுங்களா, கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. இதை கேளுங்க. எல்லை தாண்டி மீன்படுத்ததா இலங்கை கடற்படை வந்து 10 காரைக்கால் மீனவர்கள் வந்து சிறைப்படுத்திருக்காங்க. அதாவது புதிய பதிவிட்டிருக்காங்க இலங்கையில. இருந்தாலும் இந்த சிறைப்பிடிப்பு அத இந்த கொடுஞ்செயல் தொடருது. இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும். இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்கு, வலையொலியிலே படங்கள் இருக்கு, நீங்க காணொலி இருக்கு, பார்க்கலாம். அந்த மாதிரி ஏன் எங்க மீனவர்களை நீங்க கைது செய்யறதா? இப்பதான் காரைக்கால்ல நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனால் தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறைபிடிக்கிறீங்க. கேட்டா எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க. எல்லையை கடலுக்குள்ள யாரு வகுத்து பிகுத்து பிரிச்சு வச்சிருக்கிறது? இதுக்கு ஒரே தீர்வு, கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான். கச்சத்தீவு எனக்குனால் கடல் பரப்பு எனக்கு தூரம், கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் பரப்பு தூரம். இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இது என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க. நான் தான் சொல்றேன், என்னை உட்கார வச்சிரு, என் மீனவனை தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன். தொற்ற சொல்லு பாப்பம் தான் சொல்றேன். தொற்ற சொல்லு. அதான் அது பெருமையா என் மனைவி கிட்ட சொன்ன, அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடுன்னு, இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லியிருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து போய் என் தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான். எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான், எரியிற செருப்பு 7, 8 அந்த அளவுல இருக்கணும், கொஞ்சம் புதுசா இருக்கணும். முட்டையை வந்து நாட்டுக்கோழி முட்டையா எரிங்க. அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சு போயிடும். கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க. அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம், தூக்கலா வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு வீசிடுங்க. ஒண்ணுமே இருக்காது. திராவிடம்ங்கிற சொல்லு ஒளியும். நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள், திராவிடம் என்ற சொல் எந்த மொழி சொல்? எந்த மொழி சொல்? ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடி இருக்கிறார். நீங்க ஏதாவது இருக்கா? ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடி இருக்கார். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் சான்று இருக்கு. எங்க திராவிட செழியன் ஏதாவது இருக்கா? திராவிடம்ங்கிற சொல்லே நான் மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லிட்டார். உங்களுடைய முன்னவர், உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடயம் மனுஸ்மிருதியில எந்த சொல் இருந்திருக்கும்? சமஸ்கிருத சொல்ல எடுத்து, அதன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க. நாங்க நம்பிட்டு இருக்கோம். எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கியாபி விஸ்வநாத்தை வீழ்த்திருக்கலாம், அண்ணல் தங்கவை வீழ்த்திருக்கலாம், சீப்பா ஆத்தினாரை தாத்திருக்கலாம், மாப்பூசியை வீழ்த்திருக்கலாம், மறைமலடியில சாத்திருக்கலாம். பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க வரலாற்றிலேயே முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க. நினைவில் வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது. இப்ப ஐயா சொல்றாரு தலைப்பு செய்தே நீங்களாம் அப்படிலாம் என்னை போட்டது கிடையாது. நான் வந்து 234 தொகுதியில 117 பெண்களை நிறுத்தினேன். தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு 22 பொது தொகுதி கொடுத்தேன், 16 கொடுத்தேன். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு ஆதிக்குடி, குறவர், போயர், ஒட்டர், வண்ணார், இந்த குயவர், இந்த என்ன சொல்றது தச்சர், இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது. முடிதிருத்துற மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன். அதெல்லாம் நீங்க பேசல. அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க ப்ளீஸ்.